ஹாய் கைஸ் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஜிசிஏ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இதில் வந்து 5 டாபிக்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன் டிஜிசிஏ பற்றி. அது என்னென்ன டாபிக்னு பார்த்துடலாமா? ஸோ வாட் இஸ் டிஜிசிஏ, வென் டு ஸ்டார்ட், ரிக்குவயர்மெண்ட்ஸ், லிமிட்டேஷன், ரிசோர்ஸ், லெக்சர்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ். வாட் இஸ் டிஜிசிஏ? டிஜிசிஏ இஸ் டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ இது ஃபுல் ஃபார்ம்லேயே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஃபீல்டு இதுன்னு சொல்லி. ஸோ இட் இஸ் அ ஏவியேஷன் ஃபீல்ட் வேர் யூ கேன் பிகம் அ பைலட் ஆர் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட் எவர் ஏடிசி கண்ட்ரோலர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது ஏவியேஷன்லேயே. வென் டு ஸ்டார்ட், ஸோ நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரிப்பரேஷனை. ஏன்னா 11th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, 11th அண்ட் 12th இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் லைஃப்பை தாண்டி நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனும் கூட பண்ணிட்டு வந்தீங்கன்னா 12th முடித்த உடனே நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிடலாம். கிட்டத்தட்ட அப்படியே நீட் மாதிரி தான். ஸோ நீட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதேமாரி இதுக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த பிறகு தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம்னா 11th அண்ட் 12th நீங்கள் 55 to 60% நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே டூ கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 1 மெடிக்கல் செக்அப் பை டிஜிசி அப்ரூவல் டாக்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபிட்னஸ் செக்கப்பும் பண்ணணும். நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு ஃபிட்டாலேயும் தெரிஞ்சுக்க. எதுக்கு உங்களை வந்து போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் மெடிக்கல் செக்கப் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படித்து அங்கே பாஸ் ஆகி நீங்கள் ட்ரைனிங்கு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் அப்போது ஃபிட்டுலன்னு தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட்டாலேயும் தெரிஞ்சுக்க மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம். அண்ட் தேர்ட்லி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதான் உங்களுக்கு சேஃபும் கூட. லிமிட்டேஷன்ஸ், ஸோ 17 to 21 இருக்கிறவங்க எஸ்பிஎலுக்கும் சிபிஎலுக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏஜ் பிட்வீன் 18 to 32 இருக்கிறவங்க கேண்டிடேட் பைலட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ கேண்டிடேட் பைலட் ப்ரோக்ராம்னால் நீங்கள் வந்து இண்டிகோ இல்லைன்னா ஏர்லைன் லைக் ஏர் இண்டியா, ஸோ அந்தமாதிரி கம்பெனியில் கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படித்து கிளியர் பண்ணக்கூடியது ப்ராசஸ். அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். லைக் அரௌண்ட் 1 crore கிட்ட உங்களுக்கு ஆகும், 1.5 crore கூட ஆகும். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் தான் இந்த நம்மளே போய் எஸ்பிஎல் அண்ட் சிபிஎல் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து கேண்டிடேட் பைலட் ப்ரோக்ராம் பற்றியும் கன்வென்ஷனல் மெத்தட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் கெட் சம் ஐடியாஸ். ஸோ லாஸ்ட் டாபிக் ரிசோர்ஸ், லெக்சர்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ். ஃபஸ்ட் நம்ம ரிசோர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் லிங்க்ஸ் வேணும்னா கேளுங்க கமெண்டில், நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ லெக்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் யூடியூப் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் சேனல்ஸ்னு சொல்லுவேன். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக நான் நிறைய இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற டாபிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கிரவுண்ட் ஸ்கூல் அப்படி தான் நீங்கள் சேரணும். கிரவுண்ட் ஸ்கூல்னால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும். லைக் இந்த டிஜிசி எக்ஸாம் யார் சொல்லித்தரா அப்படின்னு சொல்லி டிஜிசி எக்ஸாம்ஸ்னே நிறைய அகாடமி இருக்குது. ஸோ நார்த் சைடில் தான் நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நம்ம சவுத் சைடில் வந்து நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நார்த் சைடில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஆஃப்லைன் கிளாஸ்க்கும் நீங்கள் போகலாம். அங்கே பிஜி எடுத்து நீங்கள் அங்கே தங்கலாம். போர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டடி மெட்டீரியலோடு நான் வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பார்ட் 1 வீடியோவில் இவ்வளோ டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வேணுன்னா ஸ்டே டியூன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ரிசீவ் ஆல் த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆல்சோ. ஸோ தட் தே கேன் ஆல்சோ கெட் சம் ஐடியா அபவுட் திஸ் ஃபீல்ட் அண்ட் தே கெட் சம் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.